மக்களே, பிக் பாஸ் லைவ்ல கில்லர் காயின் டாஸ்க் முடிஞ்சது. இதுல வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட சலசலப்பு, ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இது ஃபேர் இல்லையா, நியாயம் இல்லையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அடிபட்டு கொண்டு இருக்கிறது. அதை பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இதுல என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கெட்ச் பக்காவா போட்டிருந்தாங்க. என்னன்னா 4 பேர் எவிக்ட் ஆயிட்டாங்களா போன வீடியோல பார்த்துருந்தோம்ல. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கெட்ச் போட்டது என்னமோ 25 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் திவ்யா, ரெண்டாவது ஸ்கெட்ச் போட்டது சாண்ட்ராக்கு தான். இதுல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓடி போய் ஒளிரேன்ற பேர்ல சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. அரோரா மாட்டிக்கிட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஸ்கெட்ச் சாண்ட்ரால இருந்து அப்படியே அரோராக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அரோராக்கு ஷிஃப்ட் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க, விக்ரம் போய் அரோரா லாக் பண்ண சுபிக்ஷா ஒட்டிட்டாங்க. ஒட்டும் போது கூட கடைசி செகண்ட்ல அரோரா சொல்றாங்க, அதை எடு விக்ரம் மேல ஒட்டலான்ற போது அங்க பிளான் சொதப்பிருச்சு. அதை எலிமினேட் ஆகிறாங்க. ஓகேவா, அதை ஒரு பக்கம் கானா வினோத்தும் நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்குது. அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது லிவிங் ஏரியாலேயே சாண்ட்ராவை லாக் பண்றாங்க. சாண்ட்ரா முதுல ஒட்டுறாங்க. சாண்ட்ராவும் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி முதுகு அந்த காயினை சுபிக்ஷா கிட்ட காட்டுறாங்க. சுபிக்ஷா கிட்டையும் கானா வினோத்தும் அந்த ஃபைனல் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் இருக்கு. கானா வினோத் என்ன பண்றாரு, அந்த முதுகுல இருக்கிற காயினை எடுக்க ட்ரை பண்றாரு. எப்படி முதுகுல இருக்கிற காயினை எடுக்க ட்ரை பண்றாரு. அப்ப என்ன பண்ணிட்டான், விக்ரம் அந்த காயினை ஹோல்டு பண்ணிட்டான். முதுகுல இப்படி காயை பிடிச்சிருக்கான், அந்த காயினை ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்கான். ஒரு பாயிண்ட்ல கானா வினோத் எடுக்க ட்ரை பண்ணும்போது விக்ரம் டைட்டா ஹோல்டு பண்ணதால எடுக்க முடியல. அந்த பாயிண்ட்ல பஸ்ஸர் அடிச்சிருச்சு. விக்ரமுக்கு தெரிய வருது, ஓஹோ கூட இருந்தே நமக்கு ஆப் படிக்கிறாங்க, வேற வேலையை பாக்குறாங்கன்ற மாதிரி விக்ரமுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் உஷாராயிட்டான். யாரெல்லாம் பிளான் போட்டா அப்படின்னும் போது சுபிக்ஷால இருந்து எல்லாம் பிளான் போட்டாங்கன்னு அந்த இடத்துல தெரிய வருது. ஓகே, அங்க எல்லாரும் டாஸ்க் முடிச்சுட்டு பேசிக்கலாம் அப்படின்னும் போது அப்படியே அங்க அப்படியே கொளுத்தி போடுவாங்களே, அந்த கொளுத்தி போடுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல ஹவுஸ்மேட்ஸ். சரி, ஓகே அப்படின்ற மாதிரி நடக்குது. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கானா வினோத் காயின் எடுத்துட்டாரு. ஸோ கார்டன் ஏரியால தான் ஒரு பக்கம் விக்ரம் ஓடுறாரு, கானா வினோத் ஓடுறாரு. ஸோ 2 பேரும் பிளான் பண்ணி விக்ரம் காலி பண்ணலான்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா இதுல சுபிக்ஷாவுக்கு பயம் சுபிக்ஷாவும் தலை ரூமுக்கு போயிட்டாங்க. விக்ரம் கார்டன் ஏரியால இருக்காங்க. கானா டைரக்டா சுபிக்ஷாவை அட்டாக் பண்ண போறாரு. சுபிக்ஷா அட்டாக் பண்ணும் போது அந்த காயினை தேடுறாங்க. சுபிக்ஷா வா போய் நம்ம சுபிக்ஷா கிட்ட போனோன்னே வாங்க நம்ம போய் விக்ரம் அட்டாக் பண்ணலான்ற மாதிரி சுபிக்ஷா வரும்போது கரெக்டா பாதிலேயே கானா வினோத் ஒட்டிட்டு ஓட்டாரு. சுபிக்ஷா மாட்டிக்கிட்டாங்க அப்பட்டமா. அடுத்து கானா வினோத் அந்த கிச்சன்ல ஒரு வேலை பம்பர மாதிரி சுத்துன்னு சுத்த விட்டாரு. சுபிக்ஷா அந்த கிச்சனோட ஃப்ளோர்ல எல்லாத்துலயும், டைனிங் டேபிள் மேல எல்லாத்துலயும் ஓடுன்னு ஓடுறாங்க. பட் முடியாதுங்க. இது ஓடி விளையாடுற கேம் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா எனக்கு பிடிச்சிருந்தது, சுபிக்ஷாவும் கானா வினோத்தும் ஓடி விளையாடி ஒட்டினது இல்ல. தட் வாஸ் த மூமெண்ட் ஆஃப் த கில்லர் காயின் டாஸ்க். அதுதான் ஹைலைட்டா இருந்தது. இன்னைக்கு கில்லர் காயின் டாஸ்கோட ஹைலைட் மூமெண்டே அதுதான். ஆக்சுவலி கேம் எப்படிதான் விளையாடணும். ஆனா பிக் பாஸ் இந்த பாயிண்ட் கொடுத்துட்டு இப்படி பண்ணும்போது கண்டிப்பா இந்த மாதிரி டார்கெட் பண்ணதான் செய்வாங்க. இப்ப டாப் பிளேயர் மார்க் எடுத்துட்டு போயிட்டானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஆயிரும். சோ இதுல சுபிக்ஷா எலிமினேட்டட். ஃபைனல் ரவுண்டு விக்ரமா இல்ல கானா வினோத்தான் போது விக்ரம் காயின் எடுத்துட்டு வந்தான். ஸோ அதில் கானா வினோத் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்ற நிலைமை தான். ஸோ அங்கே ஒன்றுமே பண்ண முடியல. கானா வினோத்தை ஓடி ட்ரை பண்ணி ஒட்ட நினைச்சாலும் ஒன்றுமே இல்லாத. குறிப்பாக கானா வினோத் கதகளிலாம் ஆடினாருங்க அந்த இடத்துல. கிச்சன் ஏரியா முன்னாடி செமையா இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல கானா வினோத் வின் பண்ணிட்டார். வின் பண்ணி முடிஞ்சவன வெளியே ஏகப்பட்ட டிஸ்கஷன். சுபிக்ஷா அண்ணனுக்கு ஃபேவர் பண்ணிட்டா, சுபிக்ஷா இவங்களுக்கு ஃபேவர் பண்ணிட்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அரோரா கேட்கும்போது காயினை கொடுக்கல ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல திவ்யா அமுக்கும் போது கூட விக்ரம் கொட்டிருக்கலாம் போல. அந்த இடத்துல கூட பிளான் சொதப்பிட்டாங்க. 2 வாட்டி சொதப்பிட்டாங்க. 3வது வாட்டி விக்ரமுக்கு ஒட்ட வேண்டியதானே, விக்ரம் ஒட்டாம ஏன் ஒன்னீங்கன்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட பிளேம் போச்சு. அது சோ விக்ரமுக்கு ஃபேவர் பண்ணிட்டா சுபிக்ஷா அப்படின்ற மாதிரி கானா வினோத்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து திவ்யா ஒரு பக்கம் கேள்வி கேட்கறாங்க, என்னன்னா எதுக்கு இப்போ நீங்க பாயிண்ட் வைஸ் தானே, ஆர்டர் வைஸ் தானே போனீங்க, அது ஓகே, அப்புறம் ஏன் நீங்க விக்ரமுக்கு ஒட்டிட்டு தானே சுபிக்ஷாவுக்கு போயிருக்கணும், கானா வினோத்துக்கு போயிருக்கணும்ன்ற மாதிரி திவ்யா கேட்கிற கேள்வி நியாயமா இருக்கு. அப்ப அரோரா என்ன சொல்றாங்கன்னா, கரெக்ட் திவ்யா, அதை பாருங்க 25ல 3 பேர் இருக்கும்போது நீங்க கேம்லயே பார்ட்டிசிபேட் பண்ணல. இன்னும் கேட்டா கேம்லயே பார்ட்டிசிபேட் பண்ணாம ஒரு 4 பாயிண்ட் வாங்கினது யாருன்னா திவ்யா அவர்கள். நான் வேடிக்கை பார்த்து. ஸோ 4 பாயிண்ட் உங்களை அட்டாக் பண்ணோம். அடுத்து நான் ஸ்கெட்சில் கிடையாது, பட் நானா போய் மாட்டிக்கிட்டு இந்த அறிவு கட்ட அரோரா மாட்டிக்கிட்டுன்ற மாதிரி அரோராவே சொல்லிக்கிறாங்க ஸ்கெட்ச். இப்படி பேசிட்டு இருக்கும்போது உங்க ஸ்ட்ராட்டஜிலாம் நாங்க அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பார்வதி வர அக்செப்ட் பண்ண முடியாது, நீங்க அக்செப்ட் பண்ணாம போங்க, எங்களுடைய பாயிண்ட்டுங்க இது, நாங்க பாத்துக்கிறோங்கன்ற மாதிரி அந்த இடத்துல அரோரா பதில் கொடுத்துட்டாங்க. திவ்யாவுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாங்க இது. பட் அந்த இடத்துல ஏன் மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ திவ்யா கிட்ட கேள்விக்கு பாயிண்ட் வைஸ் தான் போனோம். இதுல சாண்ட்ரா வரையும் கரெக்டா இருந்துச்சு. அப்ப அந்த விக்ரம் ஏரியால ஏன் மாறுச்சுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் நடக்குது. இதுல ஒரே குழப்பம்,
இதுல விக்ரம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் சுபிக்ஷா அண்ணனுக்கு ஃபேவர் பண்ணிட்டாங்க, கமருதீன் இருந்து எல்லாம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி டைலாக் பேசினோன்னே அங்க போயிட்டு தனியா போய் கேக்குறாங்க யாரு, திவ்யா பெட்ரூம்ல, பிக் பாஸ் பெட்ரூம்ல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா சுபிக்ஷா, நாங்க ஃபர்ஸ்ட் அரோரா சேர்ந்து பிளான் போட்டோம், அப்ப வந்து திவ்யாவுக்கு ஒட்டுற டைம்ல வந்து நம்ம கானா வினோத் எடுக்குவான்னு கேட்டாரு. அப்ப அந்த டைம்ல கானா வினோத்தை நான் எடுக்க சொல்லிட்டா அவர் எடுத்து ஒட்டுறதாங்காட்டி மாட்டிக்கிட்டாருன்னா அவர் அவுட் ஆயிடுவாரு. அதனால என்ன பண்ணிட்டோம், விக்ரமன் நவுந்துட்டான்றதால நான் இப்படி சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் இது எனக்கு என்ன தெரியுமா, அந்த ஒரு மூமெண்ட் கிடைக்கும் மக்களே, அந்த ஒரு மூமெண்ட் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும். அதை ஒட்டணும்னு நினைச்சா முடிச்சிருக்கலாம், மாட்டிக்கிட்டா நம்ம ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் ரிஸ்க் எடுத்தா ரிவார்டு கிடைக்கும், அதுல தோல்வியும் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். அங்க அவாய்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது அந்த அரோரா இடத்துல அடிச்சிருக்கலாம், அந்த இடத்துல சுபிக்ஷா சொதப்பிட்டாங்க. பிளான் வந்து நம்ம போடலையே அப்படின்னு சொதப்பிருச்சு அந்த இடத்துல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, 2 இடத்துல இப்படி பண்ணதால கானா வினோத் கடைசியில சுபிக்ஷாவை நம்பல, இப்படி ஆயிடுச்சா. அதை தான் கேட்கறாங்க, நான் இப்படி பண்ணங்க, கடைசியில் அவர் என் மேல திருப்பி விட்டுறாரு, இதெல்லாம் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு திவ்யா கிட்ட கிளாரிஃபி விடுறாங்க. எனக்கு என்னன்னா, நீ வந்து இப்படி பண்ணது ஸ்ட்ராட்டஜி ஓகே, நான் உன் தரப்பு கிளாரிஃபிகேஷன் கேட்கறேன், நீ கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருன்ற மாதிரி அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. திவ்யாக்கு நாட் அக்செப்டபிள், திவ்யா போயாச்சா. அடுத்து என்ன பண்றாங்க, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியே தப்புன்ற மாதிரி கேவலமான ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து பார்வதி கமருதீன் இவங்கெல்லாம் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சபரி வந்தவொடனே இல்ல கேமை விளையாட விட்டுருக்கலாம், இதெல்லாம் பண்ணிருக்கான போது சரி பிடிக்கும் போது கமருதீன் தானே வச்சு பிடிச்சான், அப்புறம் என்ன போது ஆமா கமருதீன் தான் வச்சு பிடிச்சா இதெல்லாம் பண்ணான்ற மாதிரி சபரி ஒரு பாயிண்ட சொல்றாப்பல அந்த இடத்துல. ஆனா ரூல் புக்ல ஒரு பாயிண்ட் போட்டுதாமே, ஸோ மக்கள் சொல்லியும் கேட்கல, விஜே சொல்லியும் கேட்கல, பிக் பாஸ் சொல்லியும் கேட்கல, அதை பார்த்தாடுங்க தனியா விளையாடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி ரூல்ஸ் வந்திருந்துமே இந்த கேமை வந்து நீங்க பாயிண்ட்ஸ்ன்னு கணக்கும் போது நம்ம ஜெயிக்க தான் போனோம். இப்போ நீங்க விட்டு விளையாடுனீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸே கிடைச்சிருக்காது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு பாயிண்ட். இப்போ இது நடந்த உடனே சபரி அந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறானா, விளையாட விட்டுருக்கலாம்னா போது அப்போ வந்து விக்ரம் ஒரு கேள்வி கேட்கறான், எப்பா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தானேப்பா நான் 2வது கேம்ல ஃபாலோ பண்ணேன், பால் கேம்லயும் இந்த ஸ்ட்ராட்டஜி தானே ஃபாலோ பண்ணேன், அப்ப எல்லாரும் கரெக்ட்னு பேசிட்டு இப்ப என்னடா மாத்தி பேசுறீங்க எல்லாரும், இப்ப ஏன்டா இப்படிலாம் சொல்றீங்கன்ற மாதிரி விக்ரம் கேட்கறான். ஏன்னா அப்பயுமே யாரை காலி பண்ணுனாங்க, அரோராவை காலி பண்ணும், சுபிக்ஷாவை காலி பண்ணும் தான் அந்த 2வது கேம்லயே பிளான் பண்ணாங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் லீட், அதுக்கும் பார்வதி என்ன சொன்னாங்க, ஆமா தானே சொன்னாங்க, இப்ப என்ன பார்வதி இப்படி பேசுறா அப்படின்னும் போது உடனே சாண்ட்ரா சொல்றாங்க, இல்ல அதுல ஆட்கள் தான் பிரச்சனை, அங்கங்க யார் இருக்காங்களோ அந்த ஆட்கள் தான் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. சாண்ட்ரா வந்து இப்படி இந்த டீம்ல இருந்து அந்த டீமுக்கு மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கல, ஒரு கம்ப்ளீட் சேஞ்சா சாண்ட்ரா கிட்ட இருந்து நம்மளால பார்க்க முடிச்சு. கரெக்ட் தானே. அப்போ நேத்து இதே பார்வதி, நான் கேட்கிறேன், இந்த கேம் தப்பு, இப்பெல்லாம் விளையாடி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, இதே பார்வதி நேத்து வந்து என்ன பண்ணாங்க, பாயிண்ட் இருக்கிற ஆள் அடிங்க, பால் அடிக்கும் போது பாயிண்ட் இருக்க ஆள் அடிங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அப்ப சபரி அடிக்க வேணா நீ சொல்ல வேண்டியதானே, அவன் கேம் அவன் விளையாடுறான்ல, அப்ப மட்டும் நீ ஏன் சொன்ன அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா. இப்ப விக்ரம் ஆடின ஸ்ட்ராட்டஜி தப்புன்றீங்கப்பா, அந்த ஸ்ட்ராட்டஜி விளையாடக்கூடாதுன்றீங்கப்பா, ரைட்டுப்பா, நானும் ஒத்துக்கிறேன்ப்பா. ஆனா இப்ப நீங்க இதே மாதிரி நீங்க பாயிண்ட் வைஸ் தானே அவன் அடிச்சானுங்க, அப்ப அந்த பாயிண்ட் வைஸ் நேத்து நீங்க அவனை அடிக்க சொல்லும் போது அப்ப நீங்க பண்ணதும் தப்புன்னு ஆயிரும்ல. அப்ப அந்த தப்பு ஒத்துப்பாங்களா பார்வதி, வாட் இஸ் திஸ் அப்படின்றதான் இருக்கு. இதுல கானா வினோத்தும் கமருதீனும் மற்றும் பார்வதி கார்டன் ஏரியால பேசிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டார், அந்த பதிலே வரல. என்னன்னா இப்ப நான் லாஸ்ட் இடத்துல இருக்கேன், நான் அப்படி பண்றேன், பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி கானா வினோத் சொல்றாரு. இதே பார்வதி லாஸ்ட்ல இடத்துல இருந்தா ஸ்ட்ராட்டஜி ஏதாவது போட்டுருப்பாடா கமருதீன் போது, பதில காணும் கமருதீன் கிட்ட. பார்வதி அப்படி ஐயோ என்ன பாயிண்ட் பிடிச்சிட்டாரு, சைலண்ட் ஆயிரும்ன்ற மாதிரி சைலண்ட் ஆயிடுச்சு. அது எப்படி? சோ நீங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பீங்களா, பாயிண்ட்ல ஹையஸ்டா இருக்கிறதால தான் நீங்க பேசுறீங்க அந்த இடத்துல. இப்போ நீங்க கம்மியா இருந்தா பார்வதி ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாங்களா இல்லையான்னு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க மக்களே. கம்பல்சரி ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாங்க, அதுதானே பாயிண்ட், அதுதானே சொல்றாங்க. நீங்க ஒரு இடத்துல கம்மியா இருந்தா நீங்க ஸ்ட்ராட்டஜி போடுறீங்கன்னா அவன் மேல வரதுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுறது தப்பு இல்லையே. நீங்க இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்க கேம்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கேம், இது எய்தர் குட் ஆர் பேட்ன்றது வீக்கெண்ட்ல வந்து அட்ரஸ் பண்ண போறாங்க. பட் இந்த கேமை ஓட விட்டு விளையாடினா நல்லா இருந்திருக்கும், என்னோட கருத்து தான். ஆனா இதுக்கு இப்படி விளையாடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த விளையாடுறதுலையும் கான்சியன்ஸா இருந்துட்டு விளையாடணும் அப்படின்றது தான் நான் பாத்துக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.